ஒரு கிலோ ஆவரேஜ்னா கூட ஒரு 4 டன் மீன். 4 டன் மீன் இன்றைக்கி ஹோல்சேலாக மார்க்கெட் ரேட் வந்து 70லேருந்து 90 ரூபா போகுது. ஆவரேஜாக ஒரு 80 ருபீஸ் எடுத்தோம்னா 3,20,000 ரூபா. அதாவது நேச்சுரல் ஃபுட்டில் நம்ம வந்து பண்ணுறது. இது வந்து ஒரு விவசாயம் போல தான். இது வந்து விவசாயத்தை சார்ந்தது தான். இது விவசாயத்தை போல தான். அதாவது ஒரு ஏக்கரா போட்டால் எத்தனை மூட்டை நெல் வந்தது, எவ்வளோ ஆதாயன்ற போல் இதுவும் வந்து ஒரு விவசாயத்தை சம்மந்தப்பட்டது தான். ஆளுங்க வேட்களும் ஆளுங்கள் சம்பளம், கரண்ட்டு பில்ஸ் இருந்தால் அவங்க வேலை செய்கிறவங்க தங்கியிருக்கிற ரூம் கரண்ட்டு பில்லு இது போல் இருந்தால் கூட சுமார் உங்களுக்கு வந்து 1,4 லட்ச ரூபாலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் ஆகும். பொதுவா விவசாயம் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இந்த நெல்லு காய்கறி விளைச்சல் தான். ஆனா உங்க நிலத்துல இந்த கடல்சார் உயிரினங்களை கூட வளர்த்து லாபம் பார்க்க முடியும். அப்படிதான் ஊத்துக்கோட்டையை சேர்ந்த நிர்மல்குமார் அவரோட நிலத்துல இந்த குளம் வெட்டி அதுல மீன் வளர்த்து இந்தியா முழுக்க எக்ஸ்போர்ட் பண்ணி லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மீன் வளர்ப்புல எவ்வளவு லாபம் பார்க்கலாம், எப்படி எல்லாம் நம்ம ப்ராஃபிட் மார்ஜினை ஃபிக்ஸ் பண்றது, எந்த மாதிரி எல்லாம் செலவாகும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நிர்மல்குமார் சொல்லி கொடுப்பாரு. வெல்கம் டு பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ். நான் உங்க மேகலா. இப்போ இந்த மீன் வளர்ப்பில் நம்ம எவ்வளோ பல கேட்டகரிகள், எப்படி குட்டை வெட்டணும், எப்படி ஏதோ எல்லாமே பல விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் இதில் எவ்வளோ லாபகரமானதா இல்லையா, இது வந்து ஒரு விவசாயம் போல தான். இது வந்து விவசாயத்தை சார்ந்தது தான். இது விவசாயத்தை போல தான். அதாவது ஒரு ஏக்கரா போட்டால் எத்தனை மூட்டை நெல் வந்தது, எவ்வளோ ஆதாயன்ற போல் இதுவும் வந்து ஒரு விவசாயத்தை சம்மந்தப்பட்டது தான். இதாவது நம்ம லாப நஷ்டத்தை பற்றி பேசுவோம். நம்ம குட்டை வெட்டுறது, வலை அடிக்கிறது இதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல். நம்ம வெறும் ரன்னிங் கேபிட்டல் வரைக்கும் நம்ம பிளான் பண்ணுறோம். ரன்னிங் கேபிட்டல்னால் சுமார் நம்ம மீன் குஞ்சு ஒரு ஏக்கருக்கு ஒரு 4,000 குட்டி, அதாவது சுமார் 5லேருந்து ஒரு 10,000 ரூபா வரைக்கும், அதாவது இருக்கிற சைஸை பொறுத்து இன்ச்சஸை பொறுத்து போடுறோம். அதுக்கப்புறமா அதுக்கு சாணம் ஓட்டுறோம் மென்யூரிங்க்கு. திருப்பி அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சுண்ணாம்பு வச்சு கிளியரிங் பண்ணுறோம், மென்யூரிங் பண்ணுறோம், சாணம் ஓட்டுறோம். அதுக்கப்புறமா குட்டி ஸ்டாக் பண்ணுறோம், தண்ணி வசதிகள் எல்லாமே போடுறோம். நம்ம சுமார் ஒரு ஏக்கர் நல்லா ஒரு 5 அடி டெப்த்தில் ஒரு 5,000 குட்டி போடுறோம், ஸ்டாக் பண்ணுறோம். 5,000 குட்டி ஸ்டாக் பண்ணோம்னா நம்மளுக்கு அதுக்கப்புறமா தீவனம் தவிடு புண்ணாக்கு ஏர்லி ஸ்டேஜில். அதுக்கப்புறமா நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போடுறோம்னா இது ஒரு கேட்டகிரி. கம்பெனி பெல்லட் ஃபீட்ஸ் போட்டு வளர்க்குறது இது ஒரு டைப் ஆஃப் கேட்டகிரி. சரி, நம்ம இந்த கேட்டகிரி 1 and 2 2 இருக்குது. ஒன்று நேச்சுரல், ஒன்று ஆர்டிஃபிஷியல் ஃபுட். நேச்சுரல் ஃபுட்டில் வந்து நம்ம பிளான் பண்ணுறது வந்து என்னென்னா தவிடு இது மாதிரிலாம் இருந்தாலும் இது பேசிக்காக இது கொஞ்சம் மிக்சிங். வெறும் சாணம் இந்த மாதிரி இந்த கோஸ் இலை இது மாதிரிலாம் போட்டு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து செலவு கம்மியாக இருக்கும். ஆனால் வளர்ச்சியும் மீடியமாக இருக்கும். ஆனால் ரெகுலராக கிடைக்கிற வெஜிடபிள்ஸு இலை இதெல்லாம் கொண்டு வந்து போட்டு பண்ணும்போது ஆட்கள் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அது போல் பார்க்கும்போது நமக்கு சுமார் ஒரு 5,000 குட்டி, அதில் நம்மளுக்கு இந்த வலையெல்லாம் அடித்து வச்சுருக்கோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக பீசஸ் இருக்குது. மீறி கொக்கு கூட வலை வச்சுருக்கோம் சார், அப்படி மீறியும் ஏதாவது 1-2 மைனஸ் ஆகுதா, இல்லை பர்சன்டேஜ் போடும்போது ஆவரேஜ் ஒரு 7 months க்ரோத்தில் நம்மளுக்கு ஒரு க்ராப் 7 months க்ராப், அதில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3/4 கிலோ ஒரு கிலோ ஆவரேஜ்னா கூட ஒரு 4 டன் மீன். 4 டன் மீன் இன்றைக்கி ஹோல்சேலாக மார்க்கெட் ரேட் வந்து 70லேருந்து 90 ரூபா போகுது. ஆவரேஜாக ஒரு 80 ருபீஸ் எடுத்தோம்னா 3,20,000 ரூபா. அதாவது நேச்சுரல் ஃபுட்டில் நம்ம வந்து பண்ணுறது. இதுலேயே நேச்சுரல் ஃபுட் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் ஃபுட், அதாவது இது கூடயே இன்னும் தவிடெல்லாம் போட்டு வளர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டார்கெட் எப்படி சார் 7 மாதத்தில் வளர்ந்துருமா? வளரும் சார். நம்மளுக்கு அந்த போட்டோம் சார் சாணம் கீனம் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்னா கோஸ் இலை இதெல்லாம் போடும்போது ஆல்மோஸ்ட் இதுவே உங்களுக்கு வந்து டெய்லி அது பிளாங்டன் ஃபார்ம் பண்ணி டெய்லி போட்டுட்டே வந்தோம்னா உங்களுக்கு 80,000 ரூபா வரைக்கும் ஆளுங்க வேட்களும் ஆளுங்கள் சம்பளம், கரண்ட்டு பில்ஸ் இருந்தால் அவங்க வேலை செய்கிறவங்க தங்கியிருக்கிற ரூம் கரண்ட்டு பில்லு இது போல் இருந்தால் கூட சுமார் உங்களுக்கு வந்து 1,4 லட்ச ரூபாலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் ஆகும். அடுத்தது இன்னொன்று தவிடு போடும்போது இது கொஞ்சம் இந்த இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் ரேஷியோ அந்த 1,4ன்றது 1.40 அந்த ரேஞ்சு வரைக்கும் வரலாம். அப்புறமா பெல்லட் ஃபீட் சார். பெல்லட் ஃபீட் ஒரு டோஸ் நம்ம நேச்சுரல் இந்த கோஸ் இலை இதெல்லாம் பாதி போடுறோம், இல்லை சாணம் போடுறோம், பெல்லட் ஃபீட் போடுறோம்னா இன்னொரு 50,000 ரூபா அதிகமாகும். அப்புறமா உங்களுக்கு அதில் வந்து க்ரோத் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இதோட ரேஷியோ ஆஃப் க்ரோத் வந்து
நம்ம ஒரு 4 டன்ன்றது அதில் வந்து ஒரு 4 டன் வரைக்கும் கிடைக்கும். ஸோ நிர்மல் குமார் வந்து இவ்வளோ நேரம் நம்மளுக்கு இந்த ஒரு மீன் வளர்ப்பில் எந்த அளவுக்கான மந்த்லி ப்ராஃபிட், அந்த ஒரு லாபம் எல்லாம் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இனி அடுத்ததாக தொடர்ந்து அவர் இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் எப்படி வச்சுக்கிறது, அவங்களுக்கு சேலரி எல்லாம் எப்படி பிரித்து கொடுக்கறது அப்படிங்கிற எல்லா வரத்தையும் சொல்லிக் கொடுக்க போறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மீன் வளர்ப்பு பற்றி நீங்களும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம பாசால் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி மீன் வளர்ப்பு வழிகாட்டி கோர்ஸை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து கேட்டகரிஸில் இல்லை க்ரோத் பண்ணுறதுல வந்து இன்னும் போயிட்டே இருக்கும். டோட்டலாகவே வந்து அதாவது ஃபிஷ்ஷஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பெல்லட் ஃபீட்ஸ்லேயே இந்த ப்ரோட்டீன் லெவல்ஸ் அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இன்னும் அதோட காஸ்ட் வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆகும். பட் இருக்கும். பட் அந்த ரேஷியோ ஆஃப் நம்ம கிடைக்கிறது வந்து கொஞ்சம் இன்னும் டிஃபர் ஆகும். இப்போ இந்த மீன் வளர்ப்பில் நம்ம பார்க்குறது லாப நஷ்டத்தை பற்றி. நம்ம லாப நஷ்டத்தை பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு, அதாவது விவசாயம் போகம் பண்ணும்போது 2 போகம் பண்ணுறோம், 3 போகம் பண்ணுறோம். ஆனால் நம்மளுக்கு இருக்கிற வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அதுக்கேற்ற அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ், இப்போ க்ரோவர் பாண்டு இல்லாமல் ஸ்டாக் பாண்டு அதை வச்சுட்டு அது மாதிரி பண்ணோம்னா அது ஒரு டைப் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும். இப்போது அதே வந்து இல்லை சார் நாங்கள் டைரெக்டாக ஒரே பாண்டு தான் இருக்குது, ஒரே பாண்டில் போட்டு நம்ம க்ரோ பண்ணி நம்ம வளர்த்து கொடுக்குறோம் அப்படின்னா அதில் இருக்கும். அதில் வருஷத்துலேயே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 க்ராப் கிடைக்கும், இல்லை ஒரு க்ராப் எடுக்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 100% மார்ஜின் கிடைக்கும். ஈவன் இன்னும் அதிகமாகவே எடுக்கலாம். அதாவது ஒரு ஏக்கரில் வளர்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன் சார்ட் இருக்குது. ஒரு பேசிக்கலாக வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஃபுட்டு, நம்ம கொடுக்குற ப்ரோட்டீன் லெவல், அதில் காஸ்ட் ஆஃப் ஃபுட்டு வந்து நேச்சுரல் இல்லை தவிடு புண்ணாக்கு இந்த மாதிரி டைப் ஃபுட்டு, இல்லை ஆர்டிஃபிஷியலாக இந்த கம்பெனி பெல்லட்ஸ் ஃபீட், இதெல்லாம் பார்க்கும்போது இதோட ரேஷியோஸ் வந்து டிஃபர் ஆகும். இந்த ரேஷியோஸ் வச்சு பார்க்கும்போது வந்து ஆகும். ஆனால் உங்களுக்கு எப்பவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு 100 to 100% ப்ராஃபிட் இருக்குது. இப்போ நம்ம இந்த மீன் வந்து வளர்ப்போம். சரி என்ன சார் இந்த ஃபிஷ்ஷு மீன் வளர்த்துட்டோம், நல்லா இருக்குது சார், என்ன சார் இங்கெல்லாம் நம்ம பண்ணுறோம், நம்மளும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் சார், இங்கே வந்து பண்ணோம், நல்லா உங்கள் அட்வைஸ் எல்லாம் படி பார்த்தோம்னா சார் நல்ல பெரிய மீனெல்லாம் வந்து இங்கே நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் விற்காமல் கல்கட்டா மார்க்கெட்டில் விற்றோம், அதில் ஒரு 10 ரூபா நல்ல லாபம் கிடச்சிது சார், இது விட இன்னும் கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணணும் சார், ஆர்டிஸ்ட் டெவலப்மெண்ட் வெளிநாட்டுக்கு அனுப்பணும் சார். வெளிநாட்டுக்கு யாரை அனுப்பலாம், எல்லோரும் அனுப்பலாம். ஆனால் அப்படி கிடையாது. அங்கே இருக்கிற வந்து டிமாண்ட்ஸ் ஆர்டர் வந்து எங்களுக்கு இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸு வாங்கி வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபுட்டு அண்ட் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பெங்களூரில் அதுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கணும். உங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்கணும். நீங்கள் அப்புறமா வந்து உங்கள் ட்ரேடிங் நாலேஜ் இருக்கணும், உங்களுக்கு கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்கணும். நீங்கள் ஃபிஷ் கோல்ட் ஸ்டோரேஜ், திருப்பி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் அவங்க அப்சர்வ் பண்ணணும். அது எல்லாத்தையும் விட மெயின் வந்து வாங்குறவங்க யார், எந்த கண்ட்ரிலேருந்து வாங்க போகிறான், அவங்களோட ரெக்குயர்மெண்ட் டிமாண்ட் உங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்து 2 சைட்லேயும் சேங்ஷன் ஆகி ஓகேனா அதுக்கப்புறமா நீங்களும் ஃபிஷ் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதெல்லாம் உங்கள்கிட்ட ஃபுல்ஃபில்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா எந்த கண்ட்ரியில் என்ன வெரைட்டி கேட்குறான், அவன் என்ன வெரைட்டி உங்கள்கிட்ட இருக்குது, ஃபுட் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்டு, கெமிக்கல் அவங்க வந்து லைசன்ஸு, அவங்க ஸ்டெபிலிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணுற லைசன்ஸ், அதெல்லாம் வச்சுட்டு இருந்து மொத்தம் நீங்கள் இதெல்லாம் மொத்தம் பார்த்துட்டு உங்கள்கிட்ட அதுக்கேற்ற பொருள் இருந்து இல்லை வெளியே வாங்கி இருந்தாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வெளியே அனுப்பலாம். ஸோ ரிசர்வ் பேங்க் வந்து இதுக்கு நம்மளுக்கு கேரண்டி எடுக்குது. அவங்க சைட்லேயும் சரி நம்ம சைட்லேயும் சரி ப்ராடக்ட் அவங்க நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால இந்தியா கவர்மெண்ட் வந்து எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ரொம்ப விஷயத்தில் பேங்க்ஸ் லோன்ஸு, ஈவன் இன்றைக்கி ஏர்போர்ட்ஸில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் வந்து கோல்ட் ஸ்டோரேஜு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு 3 days 1 week தான் இருந்தது, வந்து 10 days 15 days எல்லாம் கொடுத்துருக்காங்க. 15 நாள் உங்களுக்கு கிடைக்கிற கொண்டு வர மீனெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த குவான்டிட்டி உங்களுக்கு சேர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அதுக்கப்புறமா இல்லை இன்னொரு hour எக்ஸ்ட்ரா ஆகுன்னா கூட எக்ஸ்ட்ரா 1 week அதுக்கு தேவையானது எக்ஸ்ட்ரா டெமரேஜ் சார்ஜஸ் நீங்கள் கட்டிட்டு அந்த நாள் உங்களுக்கு இவ்வளோ குவான்டிட்டி சேர்ந்ததுக்கப்புறமா கூட நீங்கள் அழகாக அந்த கன்சர்ன் கண்ட்ரிக்கு உங்களுக்கு அப்ரூவல் இருந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிர்மல் குமார் வந்து ரொம்ப அழகாக இந்த மீன் வளர்ப்பை பற்றியும் அதுக்கான லாபம்லாம் எப்படி வரும், எப்படியெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், மந்த்லி வைஸ் ஆகட்டும், எப்படியெல்லாம் மார்ஜினை நம்ம வந்து கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் வச்சுக்கிறீங்க, லேபர்ஸ் வச்சுக்கிறீங்கன்னா அவங்களோட சேலரியை வந்து எப்படி நம்ம செக்ரிகேட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இன்னும் மீன் வளர்ப்பை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நம்ம பாசால் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய
பண்ணக்கூடிய ரசம் இந்த கோர்ஸை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியிலே நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.